ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி ப்ரோமோ வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் நானுமே இப்போ வரைக்கும் பார்க்கல. எனக்குமே வந்து யாஷ்னா ஸ்டோரிஸ்ல இருந்தா ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஆக்சுவலாக என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு பயம் தான் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா பீட் சீன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸாக இருந்தாலும் விஜய்க்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நாளாவே. அது இன்னைக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பிகாஸ் ராகவ் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட்ல வந்து அதே சேம் காஸ்டியூம்ல பீச்ல இருக்க மாதிரி ஒரு பிடிஎஸ் ஷேர் ஆனதுனால நமக்குமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ல இருந்து இவங்க ஸ்ட்ரைட்டா பீச் தான் போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பீச்சுக்கு நம்ம வீக்கா போறாங்க. போயிட்டு அங்க அப்பாவை பத்தி எப்பவுமே காவேரி வந்து புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா. ஸோ மேபி இவ்வளோ நாளா அவரை தப்பா நினைச்சிட்டு இப்போ வந்து ஒரு தப்பும் பண்ணலாம் அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வீக்கா வந்து அங்க இந்த மட்டும் தான் ப்ரொமோல வந்திருக்கு. அது இல்லாம இன்னும் சில விஷயங்கள் கூட அங்க டைலாக்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ நாளைக்கு வீக்கா டேவா தான் இருக்க போகுது, ஃப்ரைடே. வீக்கா பீச் சீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து கார்ல வரும்போது ராகவ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவரை தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய. ஸோ அதனால அவங்க வந்து லாரியை வச்சு ஆக்சிடென்ட் பண்றதுக்காக லாரி வந்து நம்ம வீக்காவுடைய காரை சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி அப்படியே ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க. ஸோ லாரி வந்து காரை மோதுதா, கண்டிப்பா மோதுற மாதிரி காமிப்பாங்கன்னு எனக்குமே தோணுது. பிகாஸ் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ லாரியில அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம வீக்காக்கு என்ன ஆக போகுது, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், எம்என் முடிய போகுதா, விஜயை பத்தி என்னென்னமோ சொல்றீங்க அப்படிலாம் நீங்க யாருமே பயப்படவே வேண்டாம். ஏன்னா பிரவீன் சாருக்கு தெரியும் கண்டிப்பா எமோஷனல் சீன் இருக்கும். வீக்கா ஃபேன்ஸ் சொல்லவே தேவையில்லை. எமோஷனல் சீன்னாலே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நமக்குமே கண்ணு கலங்கும், அழுகதான் செய்ய போறோம். பட் அட் த எண்ட் நமக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து விஜய்க்கு மேபி அடிப்படலாம், இந்த டைம்ல காவேரிக்கு வந்து பெயின் வரா மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவங்களுமே 9th மந்த் என்ட்ரு பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு அப்படியே திங்க் பண்ணி பேபிக்கும் எதுவும் ஆகாது, நம்ம வீக்காக்கும் எதுவும் ஆகாது. பட் கண்டிப்பாக எமோஷனலாக கொண்டு போவாங்க, அதில் மட்டும் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு ஹை வோல்டேஜ், ஒரு சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக காத்துட்ருக்கு. அதை மட்டும் என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் இப்போதைக்கு சீரியல் என் கிடையாது, அதெல்லாம் நினச்சி பயப்படவே வேணாம். நம்ம வீக்காவுக்கு பாப்பா வரப்போகுது, கேஷ்யூ பேபி வரப்போகிறாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வீக்காவை சேவ் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க கமெண்ட் போடுறாங்கன்னா அதை பார்த்து நம்ம பயந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. அவங்க பாட்டுன்னு கத்திட்டு அவங்க பாட்டுன்னு போட்டும். ஸோ ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஐடிஸ் வந்து நான் பிளாக் பண்றேன். ஒன்ஸ் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்க கூட வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன்.